எல்லாருக்கும் வணக்கம். நாம இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் நிஃப்டி கூட கொஞ்சம் குழம்பு இருக்கோம். ஆனா கண்ணுக்கு தெரியாத காட்சில தண்ணியில மூழ்கி இருக்கு. நாம எப்படி அதுல இருந்து தப்பிக்கிறது? ஹவு டு ப்ரொடெக்ட்? ஏன் நிஃப்டி கிராஷ் ஆகும், எவ்வளவு கிராஷ் ஆகும், எப்போ ஆகும், அதெல்லாம் இப்போ டீட்டெயில்டா நம்ம வீடியோல பார்த்துடலாம். ஹவு வென் பை நிஃப்டி கிராஷ் பார்த்துடலாம். ஷேர் மார்க்கெட் கிராஷ் ரொம்ப பக்கத்துல இருக்கு. ஆஃப்டர் யுஎஸ் எலெக்ஷன் முடிந்த பிறகு கண்டிப்பா நடக்கும்னு சொல்றாங்க. ஆஃப்டர் நவம்பர் 24 இந்த வருஷம், மேபி அது டிசம்பரா இருக்கலாம், இல்ல ஜனவரியா இருக்கலாம், இல்ல 2-3 மாசம் கழிச்சு யுஎஸ் எலெக்ஷன் முடிந்த பிறகு எப்போ வேணா நடக்கலாம். எப்படி என்றதை இப்போ பார்க்கலாம். Disclaimer: I am not a SEBI registered share market consultant. This is purely an educational purpose video தான். So I am Ganesh Babu, GB Investor Zone. இப்போ நம்ம மார்க்கெட் எப்படி கிராஷ் ஆகும், எதனால கிராஷ் ஆகும் என்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்ஸ் தான் கிராஷ் ஆகும். யூஎஸ் மார்க்கெட் கிராஷ் ஆன பிறகு உங்களுக்கு ஞாபகம் 2008 இந்த மாதிரி தான். 2007-8 யூஎஸ் மார்க்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் கிராஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் வேர்ல்டு மார்க்கெட்ஸும் இதே மாதிரி நம்ம நிஃப்டியும் கிராஷ் ஆச்சு. ஸோ வேர்ல்டு மார்க்கெட்டும் யூஎஸ் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணும். அது ஒன்று. என்ன காரணம், ரீசன்ஸ் ஃபார் நிஃப்டி கிராஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாலரைசேஷன். இது நம்ம ஊர்ல பெரும்பாலும் நிறைய பேர் தெரியாது, மேல்தட்டு மக்கள் நிறைய பேருக்கு தெரியும். ஆனா பெரும்பாலான ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு இதை பத்தி தெரியுமான்னு அது ஒரு கேள்விக்குறி தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால மேபி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுல டாலரைசேஷன் அப்படின்னாலே என்னன்னு கேட்பாங்க, நிறைய பேருக்கு தெரியாது. இது ஒண்ணும் இல்ல, அவாய்டிங் டாலர்ஸ், அதாவது டாலர் கரன்சியை அவாய்ட் பண்ணிட்டு எல்லாரும் அவங்க சொந்த கரன்சில மூவ் பண்றாங்க. உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா கரன்சி டாலர் வச்சு எல்லாரையும் நட்டுது. உக்ரைன் வார்ல ரஷ்யாவோட டாலர் எவ்வளவு வச்சிருந்தாலும் அதெல்லாம் சீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா நாட்டுக்கும் இப்போ டாலர், நம்ம நாட்டையும் அந்த மாதிரி சீஸ் பண்ணிட்டாங்கன்னா டாலரை என்ன பண்றதுன்றதால சைனா, இந்தியா, சவுதி அரேபியா எல்லாரும் அவங்க டாலரை யூஸ் பண்ணாம அவங்க சொந்த கரன்சியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது ஒரு பெரிய ஃபேக்டர். இதனால ஒன்ஸ் டாலர் வீக் ஆன பிறகு யூஎஸ்ல லே ஆஃப் கம்பெனிங்க நிறைய வேலையை விட்டு தூக்குறாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. அதனால இந்தியன் ஐடியும் நம்மளோட மற்ற எக்ஸ்போர்ட்டும் யூஎஸ்க்கு அஃபெக்ட் ஆகும். ஈவன் இன்னைக்கு 84 ரூபாய் ஒரு யூஎஸ் டாலர் இந்தியா மதிப்பு. ஆனா ஆஃப்டர் ரீசெட் டாலரைசேஷன் உங்களுக்கு ரூபாயோட மதிப்பு 2 ரூபாய் தான் வரும் ஒரு டாலருக்கு, அந்த மாதிரி சொல்றாங்க. அதுக்கு நீங்க பார்க்கலாம், இப்போ ஹெட்லைன்ஸ், நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ்லாம், தி ஃபுல் லிஸ்ட் ஆஃப் மேஜர் யூஎஸ் கம்பெனிஸ் ஸ்லாஷிங் ஸ்டாஃப், லே ஆஃப் பைல் அப் இன் யூஎஸ். இதெல்லாம் 1 மாசம் 2 மாசம் 6 மாசம் நடக்குது. டெக் லே ஆஃப் 2024, ஜாப் கட்ஸ் ஆஸ் மைக்ரோசாஃப்ட், கூகுள், ஆப்பிள் டெக் கம்பெனிஸ்லாம் லே ஆஃப் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, இவரு அங்கித் ஷான்று, இவரு பாத்தீங்கன்னா ட்விட்டர், யூடியூப்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனா தமிழ்நாட்டில் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இவர் தான் முக்கியமான காரணம். இவர் ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுப்பாரு, ஆனா ஜோசியர் கிடையாது. லாஜிக்கலா யோசனை பண்ணி ப்ரெடிக்ஷன் கொடுப்பாரு. கொடுத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா உக்ரைன் வார் வரும்னு சொல்லியிருந்தாரு, டோக்லாம் சைனாவோட ப்ராப்ளம் வரும்னு சொல்லியிருந்தாரு, பாலகோட் ஏர் ஸ்ட்ரைக் அது வரும்னு சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி 370 ஆர்டிகல் 370 தூக்கிடுவாங்க. இதெல்லாம் முன்கூட்டியே கரெக்டா கணிச்சு சொன்னாரு. ஸோ நீங்க தயவு செய்து தமிழ் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அவரோட ட்விட்டர் பேஜை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அவரோட கணக்கு பிரகாரம் கண்டிப்பா யூஎஸ்ல பெரிய ஒரு ப்ராப்ளம் வர இருக்கு. ஸோ டியூ டு டாலரைசேஷன் இவரோட கணிப்பு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் எல்லாம் கொலாப்ஸ் ஆகும் இன்னும் ஒரு 3 மாசத்துல. ஏன்னா யூஎஸ்ல டாலருக்கு மதிப்பு குறைகிறதால அந்த இருக்கிற கம்பெனி எல்லாம் இழுத்து முடிவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வேர்ல்டு வார் ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆகும் சொல்லியிருக்காரு. ஈவன் இவரோட ப்ரொடிக்ஷன்லாம் ஈரான் கிறிஸ்டியன் நாடா ஆயிடும், யூஏஇ ஹிந்து கண்ட்ரியா ஆயிடும். உங்களுக்கு தெரியும், யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ் ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய கோயில் திறந்து வச்சிருக்காங்க. நம்ம பிஎம் அங்க போனாரு. ஸோ ஜஸ்ட் லிங்க் பண்ணுங்க, சவுதி அரேபியா ஜூயிஷ் கண்ட்ரியா மாறிடும். ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும், வார் எந்த அளவுக்கு பாதிக்குது, ஈரானும் பயந்து போயிருக்கு. ஸோ இதெல்லாம் லிங்க் பண்ணுங்க. ஸோ அவர் சொல்றது பெரும்பாலும் நடந்திருக்கு. நானும் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணியிருக்கேன் அவரை ட்விட்டர்ல அண்ட் யூடியூப் வீடியோஸ்லையும் பார்க்கலாம். ரீசன்ஸ் ஃபார் தி ஷேர் மார்க்கெட், மற்ற காரணங்கள் என்னன்னு பார்த்தா, ஜப்பான் ரீசெண்டா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரைஸ் பண்ணாங்க. உங்களுக்கே தெரியும், 1 மாசம் 1.5 மாசம் முன்னாடி அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ரைஸ் பண்ண உடனே வேர்ல்டு மார்க்கெட்லாம் ஜப்பான் மார்க்கெட் 10% விழுந்தது. அதே மாதிரி எல்லா வேர்ல்டு மார்க்கெட்டும் நம்ம மார்க்கெட்டும் சேர்ந்து விழுந்தது. ஸோ இன்னும் ஜப்பான் ஃபர்தரா ரைஸ் பண்ண போறாங்க. they are going to raise the interest rate further. ஸோ அப்போ இன்னும் கண்டிப்பா கீழே விழும். 2வது, கேஷ் டாலர் ரிசர்வ் ஏகப்பட்டது வச்சிருக்காங்க ஜப்பானும் சைனாவும், ஆல்மோஸ்ட் 50%. அவங்க அதெல்லாம் விற்க ஆரம்பிச்சாங்கன்னா டாலர் ட்ரெஷரி, அதாவது அமெரிக்காவோட கடன் பத்திரத்தை இவங்க வாங்கி வச்சிருக்காங்க, அதெல்லாம் இவங்க விற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டாலர் பயங்கரமா கிராஷ் ஆகும். அதோ டாலரோட மதிப்பும் குறைஞ்சிடும். ஸோ நம்மளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு, இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு இப்போ 84 ரூபாய் கிடைக்குதுன்னா, டாலர் வீழ்ச்சி அடைந்தால் ரொம்ப 60 ரூபாய் 50 ரூபாய் அந்த மாதிரி தான் கம்மியாகும். ஸோ எக்ஸ்போர்ட்டால வர வருமானம் குறைஞ்சிடும்.
ஸோ ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா சைனா எக்கனாமி ரொம்ப வீக்காக இருக்குது. அதுவும் ஒரு காரணம் கிராஷ் வரதுக்கு, ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் வரதுக்கு. எக்ஸ்போர்ட் யூஎஸ்க்கு பண்ணுற எக்ஸ்போர்ட்டும் ரொம்ப கம்மியாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்டிமுலஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன? ரொம்ப வீக்காக இருக்குது எக்கனாமி, சைனா எக்கனாமி. ஸோ அதுவும் ஒரு காரணம். நீங்கள் நியூஸில் பார்க்கலாம். இதெல்லாம் ஹெட்லைன்ஸு. சைனா ஸ்டிமுலஸ் லேட் ஸ்டாக் ராலி புல்ஸ் ஏஷியா ஷேர்ஸ் ஹையர். ஸோ ஸ்டிமுலஸ் பண்ணி தான் ஸ்டெராய்ட்ஸில் எக்கனாமி ஓடுது அவங்களுக்கு. ஆனால் ரொம்ப நாள் தாங்காது. என்னோட என்ட்ரி எக்ஸிட் லெவல் இது. மற்ற ஷேர் வீடியோஸ் நான் ரிலீஸ் பண்ணது எக்ஸாக்ட் என்ட்ரி எக்ஸிட் லெவல் வேணும்னா 94% சக்ஸஸ் ரேட் உங்களுக்கு வேணும்னா அதை பார்த்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்க. இப்போ நிஃப்டி வீழ்ச்சி கீழே கிராஷ் ஆனால் எவ்வளோ வரைக்கும் போகுன்றதை பார்க்கலாம். வடிவேது மாதிரி தான், மேலேருந்து விழுந்தா ரொம்ப கஷ்டம். கோச்சை சோனா முத்தா ஆக்காததா. இப்போ பார்த்தீங்கன்னா முதல் டார்கெட் 22,000, ஆல்மோஸ்ட் 4,200 பாயிண்ட் நிஃப்டி கிராஷ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது என்னோட சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்டை பேஸ் பண்ணி நான் சொல்றது. மறுபடியும் 18,900 வரைக்கும் போகிறதுக்கும் அடுத்த டார்கெட்டு நிஃப்டி. ஆல்மோஸ்ட் நிஃப்டி கிராஷ் 7,300 பாயிண்ட் கிராஷ் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ ரொம்பவும் உஷாராக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ இப்போ ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஹவு டு ப்ரொடெக்ட், எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது, 10 வழிகள் இருக்குது. ஆனால் அது டீட்டெயிலாக அதை பற்றி பேசணும். அது பார்ட் 2 வீடியோவில் பார்ப்பீங்க. வடிவேல் மாதிரி எஸ்கேப் ஆகிறதுக்கு மொத்தம் 10 வழிகள் இருக்குது ஷேர் மார்க்கெட் நிஃப்டி கிராஷ்லேருந்து. ஸோ என்னோட நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2ல நிஃப்டி கிராஷ் தமிழ் வீடியோ, ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் தமிழ் வீடியோ பார்ட் 2ல அதை பார்ப்பீங்க. அது வரைக்கும் உஷாராக இருங்க. நான் இன்னும் ஒரு நாள் 2 நாள் ரிலீஸ் பண்ணிடுறேன். தயவுசெய்து ஜிபி இன்வெஸ்டர் ஜோன் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.